வண்டலூர் அடுத்து இருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் 400 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வந்த பிரம்மாண்ட பேருந்து நிலையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வச்சிருக்காரு. ஏறக்குறைய 400 கோடி ரூபாய் செலவில் 88 ஏக்கர் பரப்பளவில் இந்த பேருந்து நிலையம் அமைஞ்சிருக்கு. இதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 லட்சம் பயணிகள் வரைக்கும் கையாளக்கூடிய திறன் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரில் பார்த்த நம்முடைய செய்தியாளர்களுடைய ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏர்போர்ட் மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயணிகளுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, அவங்க அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தென் மாவட்ட மக்களை அவங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த பேருந்து நிலையம் பிரதானமாக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருச்சி இது போன்ற மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அதிக அளவுக்கு இருக்காங்க. அவங்களுக்கான பேருந்து சேவை அப்படின்றது கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுவதன் காரணமாக டிராஃபிக்கில் அதிக அளவுக்கு பாதிப்பை சந்திக்கிறாங்க. குறிப்பாக விடுமுறை நாட்களில், பண்டிகை காலங்கள்லையும் சரி. இதை தவிர்க்கணும், சென்னை சிட்டிக்குள்ளே ஏற்படக்கூடிய டிராஃபிக் பிரச்சனையை தவிர்ப்பதற்கு புறநகர் பகுதியிலேயே ஒரு பேருந்து நிலையத்தை கட்டணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. ஸோ இப்போ இந்த தென் மாவட்ட மக்களுக்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. முதற்கட்டமாக இப்போ தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியில் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா பேருந்துகளுமே தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய எல்லா பேருந்துகளுமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தான் கிளம்ப போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்பேட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இனிமேல் கோயம்பேடு அப்படின்றது ஒரு உள்ளூர் பேருந்து சேவையை கொடுக்கக்கூடிய முக்கிய பகுதியாக மாறும். ஆனால் புறநகர் சேவை, வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து சேவை அப்படின்றது, குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கான பேருந்து சேவை அப்படின்றது கிளாம்பாக்கத்தை சார்ந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வரும்போதும் நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் கோயம்பேட்டுக்கு நேரடியாக வர முடியாது. கிளாம்பாக்கில் வந்து இறங்கி அங்கேருந்து நீங்கள் எம்டிசி பஸ்ஸையோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனையோ சார்ந்து தான் இருக்கணும். அது தற்காலிகமாக அந்த பேருந்து சேவை அப்படின்றது உங்களுக்கு இயக்கப்படுது. என்னென்ன டெஸ்டினேஷனுக்கு எவ்வளவு கால இடைவெளியில் பேருந்து சேவை இயக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிளாம்பாக்கில் வந்து இறங்கிட்டு நீங்கள் தடுமாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேட்டுக்கு ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தாம்பரத்திற்கு ஒவ்வொரு 2 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து சேவை அப்படின்னு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. கிண்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கும் ஒரு பேருந்து சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு மார்க்கத்தில் வெவ்வேறு டெஸ்டினேஷன்லேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கான பேருந்து சேவை இதே மாதிரி ஸ்லாட்டில் இயக்கப்படும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கிளாம்பாக்கம் மக்கள் பயன்பாட்டுக்கு தொடர்ச்சியாக பெரிய அளவுக்கு பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதுக்கான திட்டம் பெரிய அளவுக்கு வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதே மாதிரி ஆம்னி பேருந்து சேவையும் பொங்கல் வரைக்கும் தான் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே புக் செய்யப்பட்ட பேசஞ்சர்ஸ் பொங்கல் வரைக்கும் நிறைய பேர் ப்ரீ புக்கிங் ஆகிருக்கும். அவங்க தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு பொங்கல் வரைக்கும் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய மஃப்சல் பஸ் ஸ்டேஷன்ல இருந்தால் பேருந்துகள் இயங்கும். பொங்கல் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆம்னி பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலேயே நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் கோயம்பேடு சிட்டிக்குள்ளே எந்த பஸ்ஸும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் ஒரு பெரிய அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வரக்கூடிய காலங்களில் என்ன செய்ய போகிறாங்க, அரசு என்ன திட்டம் வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் ஊரப்பாக்கம் லோக்கல் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் ஜேர்னி எடுக்க வேண்டியிருக்கும். பட் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் கிளாம்பாக்கத்திலேயே ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று ஏற்படுத்த போகிறாங்க. அங்கேயே எல்லா லோக்கல் ட்ரெயினுமே நிற்கும். அது செயல்பாட்டுக்கு வந்த உடனடியாக ஏறக்குறைய 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஒரு ஸ்கை வாக் ஒன்று ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த கிளாம்பாக்கம் லோக்கல் ஸ்டேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைஓவர் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஃப்ளைஓவர் இருக்கும். அதில் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ லோக்கல் பேசஞ்சர்ஸ் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நிறைய லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டையும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதே மாதிரி மெட்ரோவுடைய சேவை, விமான நிலையம் வரைக்கும் இப்போ வந்து மெட்ரோ இருக்குது. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாம்பாக்கம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான முயற்சியும் இருக்குது. ஸோ வரக்கூடிய காலங்களில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டேஷன் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றத்தையும் பொதுமக்களுக்கு மிக பிரதானமான ஒரு பேருந்து நிலையமாகவும் மாறப்போகிறதுக்கான காலகட்டம் நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும்.